வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 9 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இனிமேல் மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும். வரக்கூடிய 11ஆம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கும் காலை மதிய வேளையில் அனைத்து வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடுக்கும் வகையில் நெருங்கி வரும். இது கரையை தொட்டதும், அதாவது கரையை நெருங்கும் பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், கரையை தொட்டதும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு மட்டுமே. உறுதியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷரா தீவிரமடைந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகரும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மற்றும் திருச்சி, கரூர் மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி, மதுரை, இந்த மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும். இந்த நிகழ்வு நெருங்கி வந்து கடந்து அரபிக்கடல் செல்லும் வரை மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதாவது 11ஆம் தேதி புதன்கிழமை மழை பொழிவை தொடக்கும். அதே நேரத்தில் வடகடலோரமும் டெல்டாவிற்கும் படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும். 11ஆம் தேதி மாலை இரவிலே கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மழை பொழிவு தொடங்கிறோம். தொடக்கம் முதல் தொடர் மழை பொழிவாகத்தான் இருக்கும். அடுத்தபடியாக 12ஆம் தேதி வியாழக்கிழமை தான் மிக கனமழை பொழிவுக்கு சாதகம். திருவள்ளூர் முதல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் வரைக்கும், திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் வரக்கூடிய 12ஆம் தேதி வியாழக்கிழமை கனமழை பொழிவு, ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு, ஒரு சில இடங்களில் அதி கனமழை பொழிவு இருக்கும். 12ஆம் தேதி மழைப்பொழிவு கடலோரம் தீவிரமடையும். அதே வேளையில் 12ஆம் தேதி கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு தொடங்கும். ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம் வரைக்கும். இந்த நிகழ்வு 13ஆம் தேதி கரை கடந்து உள் மாவட்டங்களுக்கு 14ஆம் தேதியும் அரபிக்கடலை 15ஆம் தேதியும் அடையும். இது உள்ளே நகரும் பொழுது, நகரும் வேளையில் 13ஆம் தேதியும் கனமழைப்பொழிவை டெல்டாவை மையமாக வைத்து கடலூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கனமழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு உள்ளே நகரும் பொழுது கன்னியாகுமரி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே மேற்கு நோக்கி நகரும். அதே வேளையில் கரை கடந்து செல்லும் வழித்தடத்திற்கு அருகில் உள்ள சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு மிக கனமழை, அதி கனமழை பொழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டு அரபிக்கடல் நோக்கி நகரும். ஆக 11ஆம் தேதி மழை தொடக்கம், 12ஆம் தேதி மழை தீவிரம், 13ஆம் தேதி கடலோரத்திலிருந்து உள்ளே பயணித்தல், 14ஆம் தேதி உள் மாவட்டங்களில் பயணித்தல், 15ஆம் தேதி அரபிக்கடலில் பயணித்தல். இது தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும். இதனால் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் டெல்டாவை மையமாக வைத்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாவிட்டாலும் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய 12ஆம் தேதி 13ஆம் தேதி 2 நாள் பெய்யும் மழை கண்டிப்பாக பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மழையாக இருக்கும். தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும். ஆனால் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாகிய கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் உள்ளே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் ஏற்கனவே பெய்தது போல் 50 சென்டிமீட்டர்லாம் பெய்து பாதிப்பை ஏற்படுத்தும் மழையாக அமையாது. கனமழை பொழிவு மட்டும் இருக்கும். இது உங்களுக்கு அச்சுறுத்தும் மழையாக இருக்கும். ஏற்கனவே பெய்த மழைப்பொழிவில் இருக்கக்கூடிய அந்த மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மழைப்பொழிவு அச்சுறுத்தலை கொடுத்தாலும் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிகழ்வு எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் வழியாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி வழியாகத்தான் அது மேற்கு நோக்கி போகும். குறிப்பாக வட இலங்கை டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள், திருச்சி, திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை, தேனி இப்படிப்பட்ட மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி போகுமே தவிர உங்களுக்கு, அதாவது ஈரோடுக்கு தெற்கே, நாமக்கல், சேலத்துக்கு தெற்கே, அரியலூர், பெரம்பலூருக்கு தெற்கே தான், கடலூருக்கு தெற்கே தான் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது. கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மிக கனமழை பொழிவு இருக்கும்.
ஆனால் உள்ளே பெய்ததன் காரணமாக தான் கடலோரத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. ஆனால் உள்ளே பெரிதாக இருக்காது என்பதன் காரணமாக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி குறிப்பாக கடலூரின் கடலோரம், விழுப்புரத்தின் கடலோரம், அதேபோல் செங்கல்பட்டின் கடலோரம், சென்னை மற்றும் திருவள்ளூர் கடலோரம், அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் முதல் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூடுதல் மழை இருக்கும். மிக மழை பொழிவு இருக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்வு 14ஆம் தேதி வரை கொடுத்து 15ஆம் தேதி இடைவெளி கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நிகழ்வு வருவதற்கு 11ஆம் தேதி மதியமாக ஆகிட்டுன்னு வச்சிங்களேன், அப்போ 15ஆம் தேதி மதியம் வரை மழை இருக்கும். ஆனால் நிகழ்வு உள்ளே போயிட்டுனா உள் மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் மழை இருக்கும். கடலோரத்தில் பெரிய மழை இருக்காது. கிழக்கு காற்றின் வருகை காரணமாக ஓடும் மேக மழை பொழிவு இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த நிகழ்வுக்கு அடுத்து வர்ற நிகழ்வு தாங்க நிறைய மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது தெரிகிறது. அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை நெருங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தெற்கு டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் இலங்கை பாக் ஜலசந்தி இடைப்பட்ட பகுதியில் அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மீண்டும் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு அளவான மழைப்பொழிவை கனமழைப்பொழிவை கொடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தெற்கே ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. அது ஒரு வலிமையான நிகழ்வாக இருந்து தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் அனைத்து தென் மாவட்டங்களுக்கும். ஆனால் அதுவும் வழித்தடம் டெல்டா மாவட்டம் வழி மேற்கு தொடர்ச்சி மலை தான், அல்லது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் வழி மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதுவும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும். ஓகே, இந்த நிகழ்வு 2வது நிகழ்வு நாம் அறிவித்து கொண்டிருப்பது. அப்பொழுதும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழியும். கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் மழை டிசம்பர் இறுதிக்குள் இருக்கிறது கண்டிப்பாக. அடுத்ததாக கிறிஸ்மஸுக்கு முன் ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு 24ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை, அதுவும் டெல்டா மற்றும் வட இலங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து போகும். அது ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலமாக இருக்கலாம். அதுவும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இது இந்த வழித்தடத்தை அறிவிக்கும் பொழுது திண்டுக்கல் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்ட மக்கள், கரூர் மற்றும் திருச்சி மாவட்ட மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள். தென் மாவட்ட மக்கள் எங்களுக்கு இல்லை என்று கேட்கலாம். ஆனால் உங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. வழித்தடம் இதுவாக இருக்கும் இடத்துல கொஞ்சம் கூடுதல் மழை, அதாவது தாழ்வான இடங்களில் நீர் தேங்கும் மழைப்பொழிவாக இருக்கும். ஆனால் தெற்கே விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவாக முதல் 2 சுற்றில் கொடுக்கும். நிறைய மழைப்பொழிவு அங்கும் கொடுக்கும். ஆங்காங்கே கனமழைப்பொழிவையும் கொடுக்கும். உங்களுக்கு வருகிறது கிறிஸ்மஸை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு தான் நிறைய மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். காரணம், அது இலங்கை கடந்து கண்டிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக ஒரு வலுவான நிகழ்வாக கரை கடக்கும் என்பதனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கும் பொழுதே, இலங்கை கடக்கும் பொழுதே டெல்டாவிற்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு பாக் ஜலசந்தி வழியாக உள்ளே நுழைந்து புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் இந்த மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது நிறைய மழைப்பொழிவை உள் மாவட்டங்களுக்கு, தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுக்கும். இந்த நிகழ்விற்கு அடுத்தபடியாக சுமத்ராத்தி வருகை உருவாகக்கூடிய நிகழ்வு, அதாவது இந்த மாதம் 22ஆம் தேதி 23ஆம் தேதி வாக்கில் இங்கே ஒரு நிகழ்வு கரை கடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே 20, 21ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு இலங்கை கடந்து ஒரு புயலாக மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுத்துவிட்டு, இலங்கை தமிழ் மக்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லா மழையும் இலங்கைக்கு என்றாலும் நிகழ்வுகள் இருக்கும் இடத்துல பெரிதாக மழை இருக்காது. ஆனால் நிகழ்வு அங்கே இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வலிமையாக தெரிகிறது. அதாவது முதல் கிறிஸ்மஸுக்கு முன் வந்தால் ஒரு சாதாரணமாக ஒரு வலிமையாக இருக்கும், கொஞ்சம் சற்று வலிமையாக இருக்கும். ஆனால் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ராத்தி வருகை உருவாகக்கூடிய நிகழ்வு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக ஒரு வலிமையான நிகழ்வாக இலங்கை கடந்து செயலிழந்து தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். ஆக அடுத்தடுத்த 4 நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் கரையை கடப்பது உறுதி. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது நீங்கள் காலத்தின் கட்டாயம். வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழைப்பொழிவு நாளை மறுதினம் புதன்கிழமை தொடங்குகிறது. ஒருவேளை தாமதமடைந்தால் மதியம்குள் மழைப்பொழிவு தொடங்கினோம். அப்படி தாமதமடைந்து தொடங்கினால் மழை விலகுவது ஒரு நாள், அரை நாள் கூடுதலாகும். ஆனால் இடைவெளி என்பது சற்று மாறி அமையும். ஆனால் மழைப்பொழிவு மாத இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது.
நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய வானிலை அமைப்பு கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இணைந்தே இருங்க.